தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் டிசம்பர் 8ஆம் தேதி திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்திற்கு வருகை தரும் எளிமையின் நாயகன், தொண்டர்களின் தலைவன், அருமை அண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இங்கனம் ரா விக்னேஷ், தன்னார்வ தொண்டு நிறுவன பிரிவு மாவட்ட செயலாளர். இந்த வாக்கு வங்கி அரசியல் மலிவான அரசியல் இல்லையா? இந்துக்கள் தங்கள் உரிமைக்காக போராடினால் அதை மலிவான அரசியல் சொல்லிடுவாங்க. ரம்ஜானுக்காக முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்துமஸுக்காக கிறிஸ்துவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிற முதல்வர் ஒரு தீபாவளிக்காகவோ பிள்ளையார் சதுர்த்திக்காகவோ என்றைக்காவது வாழ்த்து தெரிவித்தது உண்டா? இந்த அரசியலுக்கு என்ன பெயர்? நீங்கள் அதிகாரத்தில் இருந்த காலத்தில் ஒரு எய்ம்ஸ் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கலாம்ல, ஏன் அதை செய்யல? அமெரிக்காவுக்கான அச்சுறுத்தல் ரஷ்யா தான் அப்படின்னு இதுவரைக்கும் இருந்து வந்த டிஃபென்ஸ் பாலிசி மாற்றப்பட்டிருக்கு. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். ஆன்மீகத்தின் பெயரால் மலிவான அரசியல் செய்யப்படுவதாக மதுரையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறாரே. வணக்கம் நண்பர்களே. நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய ஸ்டாலின், ஆன்மீகத்தின் பெயரால் மலிவான அரசியலை சிலர் முன்னெடுக்கின்றனர் என்று கூறியிருக்கிறார். ஒரு சிலரோட அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாட சதி செயல்கள், அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல, அது அரசியல். அது கேடுகட்ட மலிவான அரசியல். அதனுடைய உட்பொருள் எல்லோருக்கும் தெரிந்தது. அண்மையில திருப்பரங்குன்றத்தில் என்னென்ன நடந்ததோ அதைத்தான் ஆன்மீகத்தை வைத்து மலிவான அரசியல் அப்படிங்கிற பொருள்ல அவர் சொல்லி இருக்கிறார். உண்மையில எது மலிவான அரசியல்? யார் மலிவான அரசியலை செய்தார்கள்? ஒரு நீதிமன்றம் தீர்ப்பளித்தோம். அப்படிப்பட்ட தனி நீதிபதி தீர்ப்பளித்ததை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில 2 நீதிபதிகள் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு தீர்ப்பளித்தோம். இந்த 2 தீர்ப்புகளையுமே மதிக்காமல் தான் நினைத்தபடி செய்தது தமிழக அரசு அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். இப்ப இந்த அரசியலுக்கு பேர் என்ன? இது மலிவான அரசியல் இல்லையா? இது என்ன விதமான அரசியல்? எனவேதான் உள்நோக்கத்துடன் தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருப்பதாக 2 நீதிபதிகள் அமர்வு சந்தேகப்பட்டது. ஒரு மாநிலத்துல ஒரு ஆட்சி நடக்கிறது என்றால் அது சட்டத்தின் ஆட்சியாக இருக்க வேண்டும். சட்டத்தின் ஆட்சினா என்ன? சட்டத்தின்படியான ஆட்சி. சட்டத்தின்படியான ஆட்சினா யார் சட்டத்தின் பாதுகாவலர்? கஸ்டோடியன் ஆஃப் லா, இல்லாட்டி லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிங்கிறது யாரு? எப்போதுமே நீதிமன்றம். நீதிமன்றம் சொல்லுகிற தீர்ப்பை அரசு அமல்படுத்த வேண்டும். அது அரசுடைய தலையாய கடமை. ஒன்றுக்கு 2 நீதிமன்றங்கள் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கிற தீபத்தூணில் கார்த்திகை தினத்தன்று, அதாவது டிசம்பர் 3ஆம் தேதி தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திய பிறகு அந்த தீர்ப்பை மதிக்காமல் தீர்ப்புக்கே நேர் எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இத்தனை வேலைகளையும் பார்த்தது தமிழக அரசு. இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியலுக்கு என்ன பெயர்? ஒரு சாராரை திருப்திப்படுத்துவதற்காக, ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி அரசியலுக்காக இவ்விதமாக தமிழக அரசு, அதாவது திமுக அரசு நடந்து கொண்டது என்பது எல்லோருக்குமே தெரியும். நீதிமன்றத்தின் தீர்ப்பை கூட மதிக்காமல் நடந்து கொண்டது மலிவான அரசியல் கிடையாதா? ஆனால் இந்துக்கள் இந்திய அரசமைப்பு சாசனத்தினுடைய சட்டப்பிரிவு 25 தந்திருக்கக்கூடிய உரிமையின் கீழ் தன்னுடைய உரிமைக்காக இந்துக்கள் குரல் கொடுக்கிறார். அந்த தீபத்தூணை நாங்க விளக்கேற்றணும், அது தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது, எனவே எங்களுக்கு அனுமதி தாருங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்படி அவர்கள் உரிமை கொண்டாடுவதையும் உரிமைக்காக போராடுவதையும் முஸ்லிம்கள் கூட தங்களுக்கு எதிரானதாக கருதவில்லை. அந்த தீபத்தூணுக்கு அருகிலேயே தர்கா இருக்கு. தர்கா நிர்வாகம் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடுக்கு போகவில்லை. இன்னும் சொல்ல போனா அதிகாரபூர்வமா அது கருத்தே தெரிவிக்கல. ஏன்னா தர்கா நிர்வாகம் தங்களுக்கு பாத்தியதை என்று சொந்தம் கொண்டாடுகிற இடத்திலேயே அந்த தீபத்தூண் இல்லை. சோ அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றுகிற காரணத்தினால் சமூக நல்லிணக்கம் கெட்டுவிட்டது, சமய நல்லிணக்கம் கெட்டுவிட்டது. இந்த விதமான பில்டப்புக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதனால தான் முஸ்லிம் தரப்பினர் இந்த தீர்ப்பு குறித்து எதுவுமே சொல்லல. அவங்க ஹிந்துக்கள் அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவதற்கான உரிமையை பெற்றிருக்கிறார்கள் என்று முழுமையாக நம்புகிறார்கள். இவங்க எந்த தரப்பு காரணம் காட்டி இந்த 2 தரப்புக்கு இடையில மோதல் வந்துடும், ஒரு சமூக பதற்றம் ஏற்பட்டு விடும் அப்படிலாம் சொல்லி பில்டப் கொடுக்குறாங்களோ, அந்த 2 பிரிவுல ஒரு பிரிவினர்
இந்த தீர்ப்புக்கு எதிராக வாயை திறக்கல. அந்த தீர்ப்பை தங்களுக்கு எதிரான தீர்ப்பு என்று முஸ்லிம் தரப்பு கருதவே இல்லை. அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அதனால்தான் ராம ரவிக்குமார் ரொம்ப தெளிவாக சொன்னார், எங்களுக்கும் தமிழக அரசுக்கு இடையில் தான் மோதலே ஒழிய எங்களுக்கும் தர்கா நிர்வாகத்துக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாரு. இவ்வளவு அரும்பாடுபட்டு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையும் மதிக்காமல் ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் திமுக அரசுக்கு ஏன் ஏற்பட்டது? அதற்கு பின்னால் இருக்கிறது ஒரு வாக்கு வங்கி அரசியல். அதுதான மலிவான அரசியல். அதை விட்டுட்டு இந்துக்கள் தன்னுடைய உரிமைக்காக போராடுவதை மலிவான அரசியல் கொச்சப்படுத்துவீங்களா? இதே போல தொடர்ந்து எத்தனை மலிவான அரசியலை திமுக முன்னெடுத்திருக்கிறது. ஒரு முதல்வர்ங்கிற முறையில, அவர் தமிழகத்தின் முதல்வர் என்கிற முறையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் பொதுவானவர் தானே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 89 விழுக்காடு இந்துக்களுக்கு என்றைக்காவது இந்து பண்டிகைகளுக்காக அவர் வாழ்த்து தெரிவித்தது உண்டா? ரம்ஜானுக்காக முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்துமஸுக்காக கிறிஸ்துவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிற முதல்வர் ஒரு தீபாவளிக்காகவோ பிள்ளையார் சதுர்த்திக்காகவோ என்றைக்காவது வாழ்த்து தெரிவித்தது உண்டா? தமிழகத்தில் வாழ்கிற எனக்கும் சேர்த்துத்தானே அவர் முதல்வர். என்னுடைய பண்டிகைக்கு அவர் வாழ்த்து தெரிவிக்க வேண்டாமா? அதை நான் எதிர்பார்த்தால் அதுல ஏதாவது தவறு உண்டா? இப்ப மொஹரத்துக்கோ ரம்ஜானுக்கோ பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவிக்கிறார். ஏன்னா பாரதம் முழுக்க அவர் பொதுவானவர். அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில பல கருத்துகள் இருக்கலாம். பிரதமர் என்கிற முறையில் அவர் பாரதத்துக்கு சொந்தமானவர். எனவே அத்தனை திருவிழாக்கள் அத்தனை பண்டிகைகளை அவர் மதிக்கிறார். அவர் வாழ்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் பிள்ளையார் சதுர்த்திக்கோ தீபாவளிக்கோ வாழ்த்து தெரிவித்தது உண்டா? இந்த அரசியலுக்கு என்ன பெயர்? யாரை திருப்திப்படுத்துகிற அரசியல்? யாரிடமிருந்து முழு வாக்குகளையும் பெறுவதற்காக ஏற்பட்ட அரசியல். இந்த வாக்கு வங்கி அரசியல் மலிவான அரசியல் இல்லையா? இந்துக்கள் தங்கள் உரிமைக்காக போராடினால் அதை மலிவான அரசியல் சொல்லிடுவாங்க. இது எப்படி இருக்கு? இதுல அந்த மீட்டிங்ல பேசுறப்ப கண்ணகி உதாரணம் வேற. தவறாக தீர்ப்பளிக்கப்பட்டதன் காரணமாக கண்ணகி மதுரையே எரித்தாள் அப்படின்னு அதை வேற கோட் பண்ற. ஆராய்ந்திடாமல் அவசர அவசரமாக தவறான தீர்ப்பு வழங்கியதை எதிர்த்து நீதி கேட்டு கண்ணகி முழங்கிய மண். சரி, இங்க ஜி.ஆர். சுவாமிநாதன் தவறாக தீர்ப்பளித்து விட்டார் நீங்க கருதினீங்க. மேல்முறையீடு பண்ணீங்கல்ல, அந்த மேல்முறையீட்டை விசாரித்த 2 நீதிபதிகள் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் என்ன தீர்ப்பளித்தது? ஜி.ஆர். சுவாமிநாதன் சரி என்றுதானே அது கூறியது. அதோடு மட்டுமல்ல, இந்த வழக்கை தொடர்ந்து ஜி.ஆர். சுவாமிநாதனே விசாரிப்பார் என்றும் தீர்ப்பளித்ததே. அதற்கு என்ன சொல்லுகிறீர்கள்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய உச்சபட்சமான நீதிமன்றம்ங்கிறது மெட்ராஸ் உயர் நீதிமன்றமும் மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளையும் தான். அந்த மதுரை கிளை கொடுத்த தீர்ப்பையே மதிக்காமல் ஒரு மோசமான முன்னுதாரணத்தை இந்தியா முழுமைக்கும் நீங்கள் நிலைநாட்டி இருக்கிறீர்கள். நீதிமன்றமே தீர்ப்பளித்தாலும் ஒரு மாநில அரசு அதை செயல்படுத்த தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மோசமான முன்னுதாரணத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். தேர்தல் வருகிற நேரத்தில் இப்படி ஒரு முன்னுதாரணம். இது என்ன விதமான அரசியலுக்காக? யாரை முன்வைத்த அரசியலுக்காக? என்ன நோக்கத்துக்காக? இந்த அரசியலுக்கு பேர் தான் மலிவான அரசியல். இதற்கு பேர் தான் வாக்கு வங்கி அரசியல். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் 2019 இப்போ வரைக்கும் சிறுபான்மையினர் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் மொத்தமாக திமுகவுக்கு கிடைத்து வந்தது. விஜயனுடைய அரசியல் பிரவேசத்தினால் திமுக இப்போது கதிகலங்கி போயிருக்கிறது. சிறுபான்மையினர் வாக்குகள் எங்கே சிதறி போய் விடுமோ என்கிற அச்சத்தில் திமுக இருக்கிறது. அதனால சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தக்கூடிய அணு அளவு வாய்ப்பு கிடைத்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்வது என்பதில் திமுக அரசு தீவிரமாக இருக்கிறது. அதனால முஸ்லிம் வாக்குகளை குறிவைத்து நடத்தப்பட்டது. அதற்காகவே நீதிமன்றத்தை நீங்கள் மதிக்காமல் இருந்தீர்கள். ஏன்னா எலெக்ஷன் டைத்துல நீங்க சொல்லுவீங்க, எவ்வளவோ பிரஷர் இருந்தும் கூட நாங்க உங்களுக்காக போராடணும், நீதிமன்றமே தீர்ப்பளித்தோம், நாங்க எப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தோம் பாத்தீங்களா? இப்ப நாளைக்கு உச்ச நீதிமன்றத்துல தமிழக அரசு போட்ட வழக்கு டிஃபீட் ஆகுதுன்னு வச்சு, அதாவது இந்து தரப்புக்கு சாதகமாக தீர்ப்பு வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்ப தேர்தல் பிரச்சார நேரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தில் தோற்றாலும் இந்த விஷயத்தை உங்களுக்காக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போனோம் பாருங்க. சோ என்றென்றைக்கு உங்களுடைய பாதுகாவலனாக இருப்பது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அந்த அளவுக்கு போராடுவது எல்லாமே திமுக தான். இப்படி சொல்லி வாக்குகளை பெறலாம். இதற்காக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. இதை தவிர்த்து வேற எந்த ரீசனும் கிடையாது. இதுல ஒரு கேள்வி கேட்கலாம், சிறுபான்மையினர் ஒரு கிறிஸ்டியன்ஸ் ஒரு 5% இருப்பாங்க, முஸ்லிம்ஸ் ஒரு 6% இருப்பாங்க. ஆனா நீங்களே சொல்றீங்க இந்துக்கள் 89% இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ ஓட்டு வங்கி அரசியல்னா பெரும்பான்மையா இருக்கக்கூடிய 89% மக்களைத்தானே அவங்க குறி வைக்கணும். இவங்களை குறி வச்சு இவங்களை அப்பீஸ் பண்ணுங்கிறதுக்காக 89% நபர்களையும் ஏன் பகைத்துக் கொள்ள வேண்டும்? அப்படி ஒரு அரசியல் யாரா பண்ணுவாங்களா சார் அப்படின்னு கேட்கலாம். அதாவது சிறுபான்மையுடைய மொத்த பர்சன்டேஜ் 11-12% தான். ஆனால் இந்த 12% தன்மை என்னன்னா, அது மொத்தமா
சிந்தாமல் சிதறாமல் விழக்கூடிய தன்மை பெற்றது. இந்துக்கள் 89-88% இருக்கலாம். ஆனால் அவர்கள் இந்துக்கள் என்கிற அடிப்படையில் ஒன்றுபடுவது கிடையாது. ஜாதிய ரீதியாக பிளவுண்டு இருக்கிறார், அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக பிளவுண்டு இருக்கிறார். அவங்க ஹிந்து ஓட்டர்ஸா இருப்பாங்க, ஆனா அவர் ஒரு கம்யூனிஸ்டா இருப்பாரு. அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போடுவார், ஒருத்தர் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுவார், ஒருத்தர் திமுக ஓட்டு போடுவார், ஒருத்தர் அண்ணா திமுகவுக்கு பிஜேபிக்கு ஓட்டு போடுவார். சோ இந்துக்கள் வாக்குகள் 89 விழுக்காடாக இருந்தாலும் 10 திசையில பிரியும். ஆனால் சிறுபான்மையினர் வாக்குகள் குறைந்த அளவுக்கு இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக போலாம். அப்போ சிதறி போகிற இந்துக்களின் வாக்குகளை காட்டிலும் ஒன்றுபட்டு விழுகிற சிறுபான்மையினர் வாக்குகள் அதிகம் மதிப்பு கொண்டதாக ஆகின்றன. அதனாலதான் சிறுபான்மையினர் அவங்க தோத்திக்கிட்டு இருக்காங்க, பின்னாலேயே போயிட்டு இருக்காங்க. என்றைக்காவது இந்துக்கள் ஹிந்துங்கிற அடிப்படையில ஒன்றுபட்டாங்கன்னு வச்சுப்போம். தமிழ்நாடு 89 விழுக்காடு இந்துக்களும் ஹிந்துங்கிற அந்த உணர்வோட தான் வாக்களிப்பாங்க. 89 விழுக்காட்டு பேரும் அப்படியே மொத்தமா சாஞ்ச மாதிரி இந்த பக்கமா அந்த பக்கமா தான் வாக்களிப்பாங்க. அவங்க அத்தனை பேர் இந்துங்கிற அடிப்படையில ஒன்றுபட்டு விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் திமுக தலைவர்களை இந்துக்களை அப்பீஸ் பண்றதுக்காக காவடி தூக்குவாங்க, பழனி பாத யாத்திரை கூட போவாங்க. ஏன்னா அவர்களுக்கு தேவை வாக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. அந்த வாக்கு வங்கி அரசியலுக்குத்தானே இந்துக்களுக்கு வாழ்த்து கூட அவர்கள் சொல்லுவதில்லை. ஆனா அதெல்லாம் ரொம்ப கௌரவமான அரசியல், அதெல்லாம் நியாயமான அரசியல். ஆனால் தன்னுடைய உரிமைக்காக இந்துக்கள் போராடினால் அது மலிவான அரசியல். யோசிச்சு பாரு, இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல இந்துக்கள் தன்னுடைய உரிமைக்காக போராடுகிறான்னா அது மலிவான அரசியலா? அவன் எவ்வளவு நேர்மையா போராடுறான், சட்டத்தின்படி போராடுகிறான். தன்னுடைய உரிமைக்காக அவன் என்ன உடனே கலகத்தை உருவாக்கினானா, இல்லாட்டி எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு திமிரி எழுந்து போனானா? அதுக்கு பதிலா அவன் என்ன பண்ணான், மதுரை கிளையில போய் கேஸ் போட்டான். அந்த கேஸ்ல ஜெயிச்சு என்னுடைய உரிமை நிலைநாட்டப்பட்டு விட்டது, இப்போது நாங்க தீபத்தூணுக்கு போறோம்னு கிளம்பினாங்க. தடுத்தது யாரு? அப்படி போனவர்கள் தடுக்கப்பட்ட பிறகும் திரும்பவும் சட்டத்தினுடைய உதவியத்தான் இந்துக்கள் நாடினார்கள். மீண்டும் ஜி.ஆர். சுவாமிநாதன் கொண்டு போறாங்க. அப்போ அவர் தொழிலக பாதுகாப்பு படையினர் உதவியோட அனுப்பி வைக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் டிவிஷன் பெஞ்சுக்கு தமிழக அரசு போகிறது, அங்கும் இந்துக்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருகிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் திரும்பவும் தீபம் ஏற்ற போகிறார்கள், மீண்டும் தடுக்கப்படுகிறார்கள். சோ தங்கள் உரிமைக்காக போராடுகிற இந்துக்கள் யாரும் எல்லை மீறி போகல, முழுக்க முழுக்க சட்டத்தின்படி நடந்து கொண்டார்கள். ஆனால் சட்டத்தை மதிக்க வேண்டிய அரசு நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க தவறியது, நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது. இதை யார் மலிவான அரசியல் செய்திருக்கிறார்? மக்கள் நியாயமாக உணர வேண்டும். அதோடு மட்டுமல்ல, திண்டுக்கல்ல மாநிலத்தின் மூத்த அமைச்சரான ஐ. பெரியசாமி திருவாய் மலர்ந்திருக்கிறார். அவர் என்ன சொல்லி இருக்கிறார்னா, நீதிமன்ற தீர்ப்புகளை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று சட்டத்தில் இல்லை அப்படின்னு. அப்படிலாம் சட்டம் சொல்லல அப்படின்னு. அப்புறம் நீதிமன்றம் எதுக்கு இருக்கு? அவங்களா தீர்ப்பு சொல்லிட்டே போவாங்க, நீங்க நோக்கம் போல நடந்துப்பீங்களா? உங்களை நீதிமன்றம் கட்டுப்படுத்தாது அப்படின்னா நீதிமன்ற தீர்ப்பு எதுவும் கட்டுப்படுத்தாது. இப்ப நீதிமன்றங்களுடைய ரோல் என்ன? அது எதுக்காக இருக்கு? சும்மா ஒரு தீர்ப்பை பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அது வெப்சைட்ல போட்டு விடுறதுக்காக மட்டுமா? அப்படின்னா நீதிமன்றத்துக்கான மாண்பு என்ன, மரியாதை என்ன? சரி, நீதிமன்றம் தீர்ப்பு அரசுகளை கட்டுப்படுத்தாது அப்படிலாம் ஒன்றும் சட்டம் இல்லை அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிற பேர்ல நடவடிக்கை எடுக்க முடிகிறது. அதை சட்டத்தின் அடிப்படையிலே எடுக்க முடியல. அதனுடைய பொருள் என்ன? நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை சட்ட ரீதியாக தொடர முடியும் என்றால் நீதிமன்ற தீர்ப்பை மதித்தாக வேண்டும் அப்படின்னு சட்டம் வலியுறுத்துகிறது தானே அர்த்தம். இதெல்லாம் எதிர்த்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகலாம், அந்த சட்டத்துல இடம் இருக்கு. ரைட்டு, உச்ச நீதிமன்றம் போயிடுறீங்க. உச்ச நீதிமன்றத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இல்லைன்னா அப்போ நீங்க மதிக்காம இருப்பீங்களா? இதே வார்த்தைகள் நீங்க திரும்ப சொல்லுவீங்களா? ஐ. பெரியசாமி ஏதோ ஒரு நோக்கத்துல என்னமோ பேச போக இப்ப மொத்த நீதிமன்றத்தினுடைய ரோலையே அவர் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார். இப்ப நீதிமன்றம்னா எதுக்கு இருக்கு? நீதிமன்றத்தின் தீர்ப்பு யாரையும் கட்டுப்படுத்தாது, அரசை கட்டுப்படுத்தாது. தீர்ப்பு தனியா இருக்கும். நான் நோக்கம் போல இருப்பேன்னா இப்ப இதே போல ஒவ்வொரு தனிநபரும் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கேயாவது ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சியில் இருக்க முடியுமா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல சட்ட ஒழுங்கு என்ன விதமாக இருக்கும்? அப்படின்னா இது டோட்டலா எதை காட்டுகிறதுனா, நீதிமன்றத்தின் மீதும் சட்டத்தின் மீதும் திமுக அமைச்சர்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன கூறியதோ அதற்கேற்றபடி சட்டத்தை மதிப்பேன் என்று அமைச்சர்களாக பதவியேற்று இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நீதிமன்றங்களையும் சட்டங்களையும் அவர்கள் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார். நீதிமன்றத்துடைய பர்பஸையே ஐ. பெரியசாமி கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார். பட் இவ்வளவு பெரியசாமி இந்த அளவுக்கு சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம், வாக்கு வங்கி அரசு. இதுதான் அவர்கள் அரசியல். இந்த அரசியல் தான் மலிவான அரசியல்னு நம்ம சொல்றோம். ஆனால் அதே நேரம் திமுக அரசு ஆன்மீகத்துக்கு எதிரானதல்ல என்றும் தெரிவித்திருக்கிறாரே முதல்வர். எஸ், அல்ல, ரொம்ப கவனமா ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. ஆன்மீகம் தான் சொல்லியிருப்பாரு, ஹிந்து சமயங்கிற வார்த்தையே பயன்படுத்தி இருக்க மாட்டார். அதுவே ரொம்ப ஒரு டாக்டிக்கலான ஒரு விஷயம்.
அவர் ஹிந்துங்கிற வார்த்தை ஹிந்து சமயம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்க மாட்டார், ஆன்மீகம்ங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தி. அப்புறம் அதை தாண்டி இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த 1490 நாட்களில் 3000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்திருக்கிறோம். நாங்க ஆட்சிக்கு வந்து 1490 நாள்ல, நல்லா கவனிங்க, 1490 நாள்ல 3000க்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். இப்ப அந்த எண்ணிக்கை இன்னும் கூடி இருக்கும். இப்படிப்பட்ட அரசை பார்த்து ஆன்மீகத்துக்கு எதிரின்னு சொன்னா, அப்படி சொல்றவங்களுடைய உள்நோக்கம் என்னன்னு உண்மையான பக்தர்களுக்கு தெளிவா தெரியும். இதுதான் அவர்கிட்ட இருக்கிற பயம். எப்படி சிறுபான்மையினர் வாக்குகளை விஜய் சிதறடித்து விடுவார் என்று பயப்படுகிறாரோ, அதே போல ஹிந்துக்கள் பொலிட்டிக்கலா டிஎம்கேக்கு போட்டுட்டு இருந்த நிலை மாறி ஹிந்துக்களும் தங்களை எதிர்க்க தொடங்கி விடுவார்களோ அப்படிங்கிற அச்சம் கடந்த கொஞ்ச காலமாகவே திமுக தரப்பில் இருந்து வருகிறது. அதனாலதான் நாங்க இத்தனை கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ணோம் அப்படிங்கிற புள்ளி விவரம்லாம் கொடுக்க ஆரம்பித்து இருக்கிறார். இதற்கு முந்தைய அரசுலாம் இந்த மாதிரிலாம் புள்ளி விவரம் கொடுத்ததில்லை. அப்படியெல்லாம் சொல்லி நாங்கள் இந்துக்களுக்கும் தோழம் தான் அப்படின்னு காட்டிக்க வேண்டிய அவசியம் ஸ்டாலினுக்கு ஏன் வந்தது? மொத்தத்துல திமுக உறைந்து போய் இருக்கிறது, அச்சத்தில் இருக்கிறது. ஹிந்து உணர்வு இல்லாமல் கட்சியின் அடிப்படையில் வாக்களித்து வந்த இந்துக்களும் ஹிந்து உணர்வுக்கு கீழே வந்து விட்டார்களோ என்கிற அச்சம் இருக்கிறது. அதே போல சிறுபான்மையினர் ஒட்டுமொத்தமும் தங்களுக்கு வாக்களித்து வந்த நிலை மாறி விஜயால் அந்த வாக்குகளும் சிதறடிக்கப்பட்டு விடுமோ என்கிற அச்சம் திமுக தலைமைக்கு இருக்கு. சோ மொத்தத்துல இந்த மதுரை ஸ்பீச் ஸ்டாலின் அவர்களுடைய அச்சத்தின் வெளிப்பாடு அப்படின்னு பார்க்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் அமைக்கப்படவே இல்லை என விமர்சித்திருக்கிறாரே. ஒரு வழக்கமான குற்றச்சாட்டை எந்த ஆய்வு கண்ணோட்டமும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். மதுரையில இன்னும் எய்ம்ஸ் வரல அப்படின்னு சொல்லி இருக்கிறார். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றிய பாஜக அரசு மதுரைக்கு அறிவிச்ச எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன ஆச்சு? இன்னும் வரல. மதுரையில 900 படுக்கை வசதிகளோடு கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையும் மருத்துவ கல்லூரியும் கட்டப்பட்டு வருகிறது. அநேகமா நெக்ஸ்ட் இயர் 2026க்குள்ள கட்டி முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது ஜப்பான் நிதி உதவியோடு கட்டப்பட்டு வருகிறது. அதே நேரத்துல எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி ஆல்ரெடி தொடங்கியாச்சு. 2021ஆம் ஆண்டிலேயே அது தொடங்கப்பட்டு விட்டது. மதுரை எய்ம்ஸ் கல்லூரியுடைய ஃபர்ஸ்ட் அட்மிஷன் 2021 நடந்தது. இப்ப தற்காலிகமா அது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது. ஆனா ஒரு எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ்னா அது மற்ற மெடிக்கல் காலேஜை காட்டிலும் ரொம்ப பிரமாதமான சொபிஸ்டிகேஷனோட இருக்கும். இப்ப ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில அந்த அளவுக்கான பல வசதிகள் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மாணவர்களை அவ்வப்போது புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்து செல்கிறார்கள். அங்க அவங்க படிக்கிறாங்க. சோ மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி 2021 தொடங்கப்பட்டாச்சு. அவங்க ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரியிலும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மரிலும் படித்து வருகிறார்கள். இது எல்லோரும் பார்த்திருக்காங்க. வருஷா வருஷம் அந்த அட்மிஷனுக்கான நோட்டிபிகேஷன் வந்துகிட்டு இருக்கு. அதுல மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் ஆறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, மதுரையில எய்ம்ஸே வரலைன்னா மதுரை எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ் எங்க இருந்து வந்தது? இப்ப நான் ஸ்டாலின் அவர்களுக்கு வைக்கிற கேள்வி இதுதான். மதுரை எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ் என்கிற ஒன்று வரவே இல்லை அப்படின்னு ஸ்டாலினால சொல்ல முடியுமா? 2021 தொடங்கி மதுரை எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜுக்கு அட்மிஷனே நடக்கல, இது ஃபுல்லா ஹம்பக் அப்படின்னு சொல்ல முடியுமா? மதுரை எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ்னு ஒண்ணு எஸ்டாப்ளிஷ் ஆகி வருஷா வருஷம் அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருந்தா அதனுடைய பொருள் என்ன? மதுரை எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜும் அது சார்ந்த மருத்துவமனையும் வருகிறது என்றுதானே பொருள். மருத்துவமனையும் அந்த மருத்துவ கல்லூரியும் இன்னும் கட்டிபிடிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் கட்டப்படவே இல்லை, அதற்கான பணிகள் நடைபெறவே இல்லை என்பதை ஆதாரத்துடன் ஸ்டாலினால் நிரூபிக்க முடியும். தோப்பூர்ல இப்ப கட்டிட்டு வர்றாங்களா இல்லையா? அதாவது முழு பூசணிய அப்படியே சோத்துல மறைக்கிறது அப்படிங்கிறத திமுக காரர்களிடமிருந்தா நாம கற்றுக்கொள்ள வேண்டும். மதுரை எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ்ங்கிறது ரன் ஆயிட்டு இருக்கிறதும் வருஷா வருஷம் அட்மிஷன் நடந்துட்டு இருக்கிறதும் அந்த ஃபீல்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற நிலையில இன்னும் அதை கட்டி முடிக்கப்படல அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுட்டு இன்னும் மதுரை எய்ம்ஸ் வரலன்னா இப்ப 2000 அடுத்த வருஷமோ என்னமோ இல்லாட்டி அதுக்கு அடுத்த வருஷமோ திறந்து வச்சுறாங்க. இப்ப வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? கடந்த காலத்துல எய்ம்ஸ் குறித்து நாங்கள் தவறான தகவலை தந்தோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பார்களா? பொய் சொல்வதற்கு கொஞ்சமாவது கூச்சப்பட வேண்டாமா? இதுக்கு முன்னால நீட்ட ஒழிப்போம்னு பொய் சொன்னவர்கள் தான் இவர்கள். அது இளவரசர் சொன்னார். எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு.
நம்ம தலைவருக்கு தெரியும். அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க, எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது. நம்ம கிட்ட கேட்கறாங்க, அது எப்படி பண்ண சொல்லுங்க, அந்த ரகசியத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு ரகசியம் தான், அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணை, மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறிபோக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அது நம்முடைய தலைவர், அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர். நீட்டை ஒழிச்சிட்டீங்களா? நீங்க நீட்டை பத்தி பேசுறதே இல்லை, வாயவே திறக்கிறது இல்லை. நீட்டு எதிர்ப்புங்கிறதே கைவிட்டு விட்டார்கள். ஏன்னா நீட்டை பத்தி ஏதாவது பேசினால், நீட்டை முன் வச்சு ஒரு அரசியல் பண்ணினால் டக்குனு எதிர்த்தரப்புல என்ன, நீங்க தான் நீட்டை ஒழிச்சிருவோம், இந்த நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் சொன்னீங்களே, இத்தனை நாள் என்னாச்சு, ஒழிச்சிருக்க வேண்டியதானேன்னு கேட்டுருவாங்க. இதை கேட்டா என்ன பதில்? அவர்களால முடியாதுன்னு தெரியும். ஓட்டு வாங்குறதுக்காக இப்படி சொன்னாங்க. ஓட்டு வாங்கியாச்சு, ஆட்சியை பிடிச்சாச்சு, அவ்வளவுதான், பர்பஸ் சர்வ்டு. நீட்டை மறந்தாச்சு. அதே போலதான் எய்ம்ஸ் வச்சுட்டு ஒரு பஜனை, எய்ம்ஸ் எழுதப்பட்ட செங்கலை காட்டி அன்னைக்கு ஓட்டு வாங்கியாச்சு, அவ்வளவுதான். இனிமே எய்ம்ஸ் திறந்து வைக்கிற வரைக்கும் எய்ம்ஸ் கட்டப்படலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கட்டி முடிச்சாச்சா அதை பத்தியே பேச மாட்டாங்க. இன்னொன்னு, திமுக ஆதரவு ஊடகங்களும் அதை பத்தி வாய் திறக்காது. ரொம்ப கவனமா அப்படியே கடந்து போவாங்க. தொடர்ந்து கடந்து போறப்போ மக்களும் சேர்ந்து மறந்துடுவாங்க. கடந்த காலத்துல டிஎம்கே இப்படி எல்லாம் பொய் கூறியது, இன்னைக்கு திறந்து வச்சதுக்கு அப்புறம் வாயை திறக்கல அப்படிங்கிற ஒரு பேருண்மையை மக்களும் மறந்து விடுவார். சோ ஊடகங்கள் மூலமா எதை ஞாபகப்படுத்தும், எதை மறக்கடிக்கணும் அப்படிங்கிறது திமுகவுக்கு தெளிவாக தெரியும். இப்ப நீட்டை மறக்கடிச்சிட்டாங்கல்ல, நீட்டை பத்தி இப்ப அவங்க யாராவது பேசுறாங்களா? ஏன்னா பேசினா, அதுவும் எலெக்ஷன் டைத்துல திரும்ப நீட்டை பத்தி பேசினா, இந்த 5 வருஷம் நீங்க தானே இருந்தீங்க, நீங்க தானே ஒழிக்கிறேன்னு சொன்னீங்க, அந்த ரகசியம் தெரியும் சொன்னீங்க, ஒழிச்சிருக்க வேண்டியதானே பதிலுக்கு கேட்பாங்க. இப்படி கேட்பாங்கிறது அவங்களுக்கு தெரியும். சோ அதுக்கு சேஃபான வழி என்ன, நீட்டை பத்தியும் பேசாம இருக்கிறது. அதே போல எய்ம்ஸ் திறப்பு விழா நடக்கிற வரைக்கும் எய்ம்ஸ் வச்சு பேசிட்டே இருப்பாங்க. திறப்பு விழா நடந்து முடிஞ்சது வாயை திறக்க மாட்டாங்க. நான் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒன்னே ஒண்ணு கேட்க விரும்பும். எய்ம்ஸ் கட்டுமான பணியில நடக்கக்கூடிய ஒரு தாமதத்தை வச்சு இவ்வளவு பெரிய அரசியல் பண்றீங்களே, நீங்க கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக வாஜ்பாய் ஆட்சியிலையும் நீங்க பங்கெடுத்து, 10 ஆண்டுகளாக டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியிலும் பங்கெடுத்து, அதிகாரத்திலையும் பங்கெடுத்தீர்கள். இந்த 15 ஆண்டுகளில் நீங்கள் நினைத்திருந்தால் உங்க ஆட்சி காலத்தில், நீங்கள் அதிகாரத்தில் இருந்த காலத்திலேயே ஒரு எய்ம்ஸ் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கலாம்ல, ஏன் அதை செய்யல? அதிகாரத்தில் இருக்கிறப்ப நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க. வேற ஒரு அரசு அந்த நல்ல காரியத்தை செய்தால் அது சார்ந்து தொடர்ந்து வேண்டும் என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டே இருப்பீர்கள். அதன் மீதான நம்பகத்தன்மையை சீர்குலைப்பீர்கள். இந்த விதமான அரசியலுக்கு பேர் தான் மலிவான அரசியல் என்று பெயர். பி டீம், சி டீம் என எத்தனை அணிகளை உருவாக்கினாலும் சாம்பியன் பட்டம் என்னவோ திமுகவுக்குத்தான் என தீர்க்கமாக சொல்கிறார் ஸ்டாலின். ஸ்டாலின் அவரது நம்பிக்கையை வெளியிட்டு இருக்கிறார். ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிற முறையில நாங்கள் வருகிற தேர்தலில் தோற்றே போவோம் அப்படின்னு காலரை தூக்கிட்டா பேச முடியும். எல்லாருமே நாங்கள் ஜெயிப்போம் தான் சொல்லுவாங்க. தன்னுடைய கேடர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டும். அதனால சாம்பியன் பட்டம் எங்களுக்கு தான் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். நீங்க எப்படி பந்து வீசினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை அடிக்கிறது சிக்ஸர் தான். அந்த டீமுக்கு தோதான அடிமைகள் சிக்கலாம், பழைய அடிமைகள் புதிய அடிமைகள்னு பி டீம் சி டீம்னு உருவாகலாம். ஆனா கடைசியில டோர்னமெண்ட்ல சாம்பியன் நாங்க தான். ஆனால் அவர் ஒரு விஷயத்தை மறந்துட்டார். சாம்பியன் பட்டம் யாருக்கு அப்படிங்கறத எப்போதுமே டிசைட் பண்றது மக்கள் தான். அதனால இந்த வார்த்தைகளை மக்கள் சொல்ல வேண்டும். ஸ்டாலின் தனக்குத்தானே சொல்லிக் கொள்ளக்கூடாது. ஆனால் ஸ்டாலின் சொல்லுகிறார் என்றால் தன்னுடைய கேடர்ஸுக்கு நம்பிக்கையை உருவாக்கும். இப்ப மதுரையிலயும் அதை ஒட்டின அந்த தென் தமிழகத்துல திமுகவினர் பெருமளவு நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் விவகாரம் பெரிய உலுக்கி இருக்கிறது. இது உண்மையிலேயே டிஎம்கே உள்ளூர ஆடி போயிருக்காங்க. வெளியில மேடைகள்ல காட்டிக்காம இருக்கலாம். நம்ம வடிவேலு கேரக்டர் சூனா போன மாதிரி யாரும் பார்க்கல ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீசையை தடை விட்டு போற அந்த மாதிரியா டிஎம்கே எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா உண்மையில கலகலத்து போயிருக்கு. அதுல ரொம்ப கலகலத்து போனது என்னன்னா இந்த சிறுபான்மையினர் வாக்குகள் விஷயம். ஓசிக்கு ஒரு 10% மேல அப்படியே முயற்சியே இல்லாம அவங்க பாக்கெட்ல விழுந்துட்டு. இன்னைக்கு அந்த வாக்குகள் பெருமளவு, அது குறிப்பா கிறிஸ்டியன்ஸ் வாக்கு டோட்டலா தங்களை விட்டு போய் விடுமோ அப்படிங்கிற அச்சத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் விஜயை நோக்கி மொத்த கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு போயிருமோங்கிற பயத்துல இருக்காரு. அப்படிங்கிறப்போ முஸ்லிம்ஸ் ஓட்டாவது மொத்தமா தனக்கு வர்றபடி வச்சுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப ஆர்வம் செலுத்துகிறார். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் இருந்தது. திருப்பரங்குன்றத்துல ஏதோ முஸ்லிம்களுக்கு சாதகமா செயல்பட்டது போன்ற ஒரு தோற்றத்தை முஸ்லிம்களிடம் உருவாக்குவதற்காக பாடுபட்டது. இது எல்லாம் அமெரிக்க வெளியுறவு கொள்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கிறதே. ரொம்ப ஒரு கலாசல் சேஞ்ச் ஒன்று நடந்திருக்கு. ஒரு பாரடைம் ஷிஃப்ட்னே சொல்லிடலாம். அது என்ன அப்படின்னா, நேற்றைக்கு அமெரிக்க பாதுகாப்பு கொள்கை ரிவைஸ்டு டிஃபென்ஸ் பாலிசி வெளியிடப்பட்டிருக்கிறது.
அதுல அமெரிக்காவை அச்சுறுத்தும் நாடு ரஷ்யா அப்படிங்கிற அந்த பிரேஸை நீக்கியிருக்காங்க. அதாவது ரஷ்யாவை தங்களுக்கான அச்சுறுத்தலாக பார்க்கவில்லை அப்படிங்கறத அமெரிக்கா அதிகாரபூர்வமாக உறுதி செய்திருக்கிறது. சரி, அப்படின்னா தங்களுக்கான அச்சுறுத்தலாக எந்த நாட்டை அமெரிக்கா பார்க்கிறது? அதற்கான பதில் இல்லை. அது சீனாவாக இருக்கக்கூடும், அது கூட யூகம்தான். பட் அவங்களுடைய டிஃபென்ஸ் பாலிசியில அதை கேட்டகாரிக்கலா வெர்பாட்டிமா சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கான அச்சுறுத்தல் ரஷ்யா தான் அப்படின்னு இதுவரைக்கும் இருந்து வந்த அந்த டிஃபென்ஸ் பாலிசி மாற்றப்பட்டு இருக்கு. ரெண்டு கோணத்துல பார்க்கலாம். ஒன்னு, ரஷ்யாவையும் நட்பு நாடாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று ட்ரம்ப் விரும்புகிறார். அதனால அமெரிக்காவுக்கான அச்சுறுத்தல் ரஷ்யா அப்படிங்கறத அவர் கைவிடுகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இன்னொரு கோணம் இருக்கு. அது என்னன்னா, அமெரிக்காவுக்கான அச்சுறுத்தலாக இருக்கும் தகுதி இப்போது ரஷ்யாவிடம் இல்லை. ரஷ்யாவை அந்த லெவலுக்கு எல்லாம் இப்ப பார்க்க முடியாது. அது ரொம்ப கீழே போயாச்சு. ஒரு உக்ரைன் போரையே நினைச்சிருந்தால், ரஷ்யா நினைச்சிருந்தால் அது வந்து ஒரு வாரத்துல முடிச்சிருக்கலாம். எத்தனை வருஷமா நடத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப ரஷ்யாவுடைய கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது ஹைலி கொஸ்டினபிள். அதனால தங்களுக்கு எதிரியாக இருக்கும் தகுதி ரஷ்யாவுக்கு இல்லை என்கிற காரணத்தினால் அமெரிக்கா வந்து ரஷ்யாவை அச்சுறுத்தும் நாடுங்கிற கேட்டகரியிலிருந்து கைவிட்டு விட்டது அப்படின்னு. ஆனா இதுல நான் நினைக்கிறது, ரஷ்யாவுடனும் தோழமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல ட்ரம்ப் இதை செய்திருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அமெரிக்காவுக்கான அச்சுறுத்தலாக இருக்கும் தகுதி ரஷ்யாவிடம் இல்லை அப்படின்னு கருத முடியாது. பிராக்டிக்கல் நீங்க வந்து அட்டாமிக் வெப்பன்ஸ், நியூக்ளியர் வெப்பன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அமெரிக்காவை கட்டில ரஷ்யாவிடம் தான் அதிகம். அமெரிக்காவிடம் இல்லாத அதி சொபிஸ்டிகேட்டட் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ரஷ்யாவிடம் உள்ளன. அதோடு மட்டுமல்ல, இந்த உக்ரைன் போரையே எடுத்துக்கொண்டார். இது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இடையிலான போராக இருந்திருந்தால் அது ஆரம்பிச்ச ஒரு வாரத்துல முடிஞ்சிருக்கும். ஆனால் விரைவிலேயே உக்ரைன் ரஷ்யன் போர் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்கும் இடையிலான போராக மாறியது. அதனாலதான் இத்தனை காலம் இழுத்து. அப்படிங்கிறப்ப இந்த போர் இத்தனை காலம் இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக ரஷ்யாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணினால் அதை காட்டிலும் மிகப்பெரிய தவறு இருக்க முடியாது. அதனால ரஷ்யாவிடம் நெருங்குகிறது அமெரிக்கா, புட்டினை நெருங்குகிறார் ட்ரம்ப் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். அதில் தவறு இருக்க வாய்ப்பு. நன்றி, வணக்கம். தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் டிசம்பர் 8ஆம் தேதி திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்திற்கு வருகை தரும் எளிமையின் நாயகன், தொண்டர்களின் தலைவன், அருமை அண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இங்கனம் ரா விக்னேஷ், தன்னார்வ தொண்டு நிறுவன பிரிவு மாவட்ட செயலாளர். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.